வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேலமில் கிளைமேட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஒரு 2 பிளேஸ் இன்றைக்கி நம்ம போயிட்டு நார்மல் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்காடுன்ட்டு ஒரு பிளேஸ் சேலமில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதுக்கு கீழே மூக்கனேரி அப்படின்ட்டு ஒரு ஏரி இருக்குங்க. அந்த ஏரி நார்மல் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது ஒரு அன்சீசன் டைம். ஸோ நம்ம ஏற்காடுமே போய் பார்க்கலாம். நார்மலாக ஒரு நார்மலான நாளில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நாங்கள் மூக்கனேரி போயிட்டோம். ஹஸ்தம்பட்டி டு ஏற்காடு போகிற வழியில் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்குங்க. இதுதான் மூக்கனேரியோட பார்க்கு, கவர்மெண்ட் பார்க்குங்க. ஸோ சூப்பராக இருந்தது. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசிட் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. தண்ணியுமே இப்போ ரெய்னி சீசன்னால் நிறையா தண்ணி இருந்தது. அதில் ஒரு பாத்வே மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். அங்கே உட்காந்து ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த லேக் வியூ பார்க்குற மாதிரி பிளேஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் கீழே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போய் பார்த்தோம். நல்லா இருந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் சேலமில் பார்த்தீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஏற்காடு போக போகிறோம். இப்போ டோலில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொண்டை ஊசியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு. ரொம்ப ஸ்னோக் அண்ட் ஃபாகாக இருந்ததுங்க. இது வரைக்கும் ஏற்காடு நான் இப்படி இருந்து பார்த்ததே கிடையாது. ஆப்போசிட்டில் யார் போகிறாங்கன்னு கூட தெரியலங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது செகண்ட் ஹேர்பின் பெண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாருங்களேன், சுற்றி எவ்வளோ ஃபாக் அண்ட் ஸ்னோ கவர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எதிர்த்தாப்பில் யார் போகிறாங்கன்னு கூட தெரியலங்க. ரோடுமே ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது, வழுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. அதுவும் இந்த டைம் கொஞ்சம் போகிறதா இருந்தால் யோசித்து போங்க. நம்ம இப்போ செகண்ட் ஹேர்பின் பெண்ட் ரீச் ஆனப்போ பார்த்தோம். எனக்கு பின்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, டெம்போ அண்ட் கார் எல்லாமே ஸ்லோ மோஷனில் தான் மூவ் ஆனது. ஏன்னா அவங்களுக்கு கிளியர் விஷன் கிடைக்கலங்க. ரொம்ப பிளர்ராக தான் இருந்தது ரோடு. அங்கே பாருங்கள், நாங்கள் ஹைட் ரீச் ஆக எங்களுக்கு கம்ப்ளீட்டாக விஷனே கிடைக்கல. போகிற வழியில் நாங்கள் ஸ்வீட் கார்ன் பார்த்தோங்க. கிளைமேட்டுக்கு இது சூடாக சாப்பிடணுன்ட்டு ஆசைப்பட்டோம். ஸோ நாங்கள் ஸ்வீட் கார்ன் அவங்க நெருப்பில் நல்லா வாட்டி கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்தோம். நீங்கள் சேலட்ஸ் விரும்புனீங்கன்னா கூட நீங்கள் குக்கும்பர், வாட்டர் மெலன் இது மாதிரி சேலட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. கிளைமேட்டுக்கு அதுக்கு சூப்பர். அடுத்தது நாங்கள் ஏற்காடு ரீச் ஆகிட்டாங்க. ஏற்காட்டில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா, ஏற்காடு பொட்டானிக்கல் கார்டன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இப்போ அவங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிளான்டேஷன்ஸ் எல்லாமே ஜூன் ஜூலை அப்போ தான் அவங்க கண்காட்சிப்படுத்துவாங்க. இப்போ நாங்கள் முன்னாடியே போய் பார்த்தோம், என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பிளான்டேஷன்ஸ் மட்டும் இப்போ வச்சுருந்தாங்க, செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த கிளிப்பிங் எடுத்திருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஏற்காடு வந்தீங்கன்னா அரசு பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் எல்லாமே விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம போனது வியூ பாயிண்ட்டுங்க. இது லேடிஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்காட்டில் லேடிஸ் சீட் அண்ட் ஜென்ஸ் சீட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஒன்றும் இல்லைங்க, வியூ பாயிண்ட்டை தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஆன் த வே டு ஒரு லேடிஸ் சீட் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த கடையுமே அவளுக்கும் இல்லை. 1-2 இருக்கலாம், பட் எல்லா ஷாப்ஸுமே ஓப்பனில் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆஃப் சீசன் டைம். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருதே. உங்களுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் மிளகாய் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கடை மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க, பட் எனிவே என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நாங்கள் ஷேர்வராய்ஸ், ஏற்காடோட உச்சி பகுதி ஷேர்வராயன் மலை கோவில் இருக்குது. அதனால் நம்ம அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஷேர்வராய்ஸ் செம்மையாக இருக்குது. மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடுங்க, செம்மையாக இருக்குது. ஷேர்வராய்ஸ் வந்திருக்கோம். முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட தெரியல, பயங்கரமாக இருக்குது. பயங்கர ஷெர்வராயன் குகை கோவிலுக்கு வெளியே இப்படி தாங்க இருக்கும். பட் ஆனால் அவங்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஏற்காடு லேக் ஆப்போசிட்டில் இருக்க கடையில் தாங்க இருந்தோம். ஏற்காடு லேக் இந்த டைம் எங்களால் போக முடியல, ஏன்னா ரொம்ப பனியாக இருந்ததுனால போகலை. சரி, வந்ததுக்கு மீனாவது சாப்பிட்லாண்டா அப்படின்னு தான் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பணும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு தான் என்ஜாய் பண்ணோம். பட் ஆனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நிறைய போட்டிங் இதெல்லாம் போகலான்ட்டு. பட் ஆனால் இந்த ஃபாக் டைமில் எங்களால் போக முடியல. நீங்கள் கண்டிப்பாக சம்மர் வெக்கேஷன் டைமில் உங்களுக்கு மலர் கண்காட்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏற்காடு அப்போ விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுங்க. ஆனால் நீங்கள் ஸ்டே பண்ணலாம், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணலாம். சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்காடு போகிற வழியில் அங்கங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி நீரூற்றுக்கள், ஃபால்ஸ் எல்லாமே இருக்கும். கிளியூர் ஃபால்ஸு ஏற்காட்டில் இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்மளோட மன நிம்மதிக்கு இது சூப்பரான ஏற்ற இடங்க. ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்காட்டில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக சுற்றி பார்க்கக்கூடிய பிளேசஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டில் வந்துட்டு லேக் இருக்குது. நீங்கள் வந்துட்டு போட்டிங் போகலாம். நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் நிறையா இருக்குது. ஷெர்வராயன் ஹில்ஸ், இந்த ஷெர்வராயன் மலையில் கோவில் தான் வந்து ஏற்காட்டிலே த பீக்கஸ்ட் பாயிண்ட். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். நிறையா ரிசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஃபேமிலியோட போய் ஸ்டே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஏற்காட்டில் மலர் கண்காட்சி இந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் போடுவாங்க. நான் அப்போ இங்கே இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான வ்ளாகில் பார்க்குறேன். அண்ட் ஒன் மோர் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, பிப்ரவரிக்கு மேலே உங்களுக்கு ஃபாரின் வ்ளாக்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். மறக்காமல் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.